அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து கேழ்வரகு வாங்கி இந்த மாதிரி நல்லா கழுவி காய போட்டு இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த கேழ்வரகு மாவு நமக்கு கையில் இருந்தால் டக்குன்னு முருங்கைக்கீரை போட்டு அடை சுடலாம், இல்லை கரைச்சி தோசை ஊற்றிக்கலாம், இல்லை புட்டு பண்ணலாம். அதனால் இந்த மழை காலத்தில் இது கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி பேப்பரில் எழுதி போட்டிருக்கேன் கேழ்வரகு மாவுன்ட்டு. இப்போ நான் வந்து தோசை தான் ஊற்ற போகிறேன். சில பேர் இது வந்து தோசை ஊற்றினா அப்படியே அடை மாதிரி கிட்டியே வருது அப்படின்னாங்க. சரி, அதை தான் செஞ்சு காமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து நான் இப்போ வந்து 200 கிராம் கப்பில் 1 கப்பு மாவு, அதாவது 1 டம்ளர் மாவு அந்த அளவில் எடுத்து போட்டிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் லேசாக ஒரு இனிப்புக்காக 1/2 டீஸ்பூன் சர்க்கரை. இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா கரைச்சிக்கணும். இப்போ நம்மளோட மாவு வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஊற்றுறதுக்கு ஈஸியாக வரும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடையாக போயிடும். இதில் நீங்கள் வந்து வெங்காயம் சேர்க்க பிரியப்பட்ட வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சும்மா ப்ளெயினாக உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம், ஒரு வாசனைக்காக வேண்டி. இந்த மாதிரி தண்ணி இருந்தால் தான் உங்களுக்கு ஊற்றுறதுக்கு நல்லா வரும். இப்போ நான் தோசைக்கல் கழிச்சிட்டேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இட்லி, தோசை, ரைஸ் எடுக்காமல் இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் இந்த மாதிரி எடுத்தால் ஊற்றும்போது இப்படி சுற்றி ஊற்றணும். அப்போ உங்களுக்கு தோசை நல்லா லேசாக வரும். இந்த மாதிரி ஊற்றிக்கணும். இப்போ சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் ரொம்ப செலவு இருக்காது. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டு வச்சு திருப்பி 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன். இப்போ இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தோசை வந்து நல்லா லேசாக வரும். இதே மாதிரி நீங்கள் கோதுமை தோசையும் ஊற்றலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்ம தோசை திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குவோம். நம்மளோட ராகி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ராகி தோசை அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இன்னும் முருகலை வேணால் முருகலை போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இளம்பதமாகவே எடுத்துட்டேன். இது சூப்பராக. இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ராகி வந்து நமக்கு சூடு, அதனால் இந்த மூளை தொந்தரவெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அவசியம் 2 வாழைப்பழம் இது சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ருங்க. நீங்கள் வந்து இதை காலையிலையோ நைட்டோ வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் வந்து கம்மியாகும். ஏன்னா நம்ம அரிசி உணவுகள் சாப்பிடும்போது தான் நமக்கு வெயிட் ஜாஸ்தியாகுது. அப்போ இந்த மாதிரி நம்ம ராகி, கம்பு, இந்த மாதிரி கம்பு வந்து இப்போ மழை நேரமாக இருக்கிறதுனால கம்பு எடுக்க வேண்டாம், ராகி எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக 2 தோசை இல்லை 3 தோசை இந்த மாதிரி லைட்டாக சாப்பிட்டுட்டு ஒரு 2 வாழைப்பழம் சாப்பிட்ருங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னியோ கார சட்னியோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். இதை வந்து பிச்சு நம்ம லேசாக அதில் தொட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். வேணால் உங்களுக்கு பெரியமாக இருந்தால் நெய் கூட ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி மாவை கரைச்சி இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள். அப்போ வந்து தோசை வந்து உங்களுக்கு அடை மாதிரி வராமல் நல்லா லைட்டாக வரும், தின்னாக வரும், திக்காக வராமல். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவசியம் 2 ராகி தோசை சாப்பிட்டிங்கன்னா 2 வாழைப்பழம் சாப்பிட்ருங்க. நைட்டு 1 டம்ளர் பால், நைட்டாக இருந்தால் 1 டம்ளர் பாலும் சேர்த்து சாப்பிட்ருங்க. அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மூளை தொந்தரவுலாம் வராது. சில பேருக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ராகி சாப்பிடும்போது அவசியம் பழமும் பாலும் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.